ஹாய் எல்லாருக்கும். லாஸ்ட் வீக் ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் இதில் போட்டிருக்கேன். நாங்கள் வேறு இடம் விசிட் பண்ணுறதா தான் பிளானு. பட் டைம் லேட் ஆனதால் இங்கே போக வேண்டியதாகிடுச்சு. இங்கே எல்லா வில்லேஜ்லேயுமே வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும். அங்கேயே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக விளைஞ்ச வெஜிடபிள்ஸு, பால், முட்டை, சீஸு எல்லாமே அங்கே கிடைக்கும். அதுக்கு பின்னாடி பெரிய ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ்லாம் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். குட்டி குட்டி மாடு, பெரிய மாடு, ஆடு, பன்னி, கோழி, அதுக்கப்புறம் ஹார்ஸ் இருக்கும், லாமா, மான், நிறைய அனிமல்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். அவங்க வச்சுருக்க ஃபுட்டை நம்ம எடுத்து அதுக்கு கொடுக்கலாம். நம்ம கொண்டு போகிற ஃபுட்டெல்லாம் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களே அங்கே வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்கள வீக்கெண்டில் மாலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க திரும்ப எலக்ட்ரானிக் டிவைஸில் விளையாட வைக்கிறத விட ஜெர்மன்ஸ் வந்து இந்த மாதிரி நேச்சரோட குழந்தைங்களை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால எல்லா ஃபேமிலியுமே வந்து நம்ம குழந்தைங்களை வந்து ஃப்ரீயாக கொண்டு போய் விட்டு விளையாட விட்டுக்கலாம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் நாங்கள் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். இந்த மாடுக்கெலாம் வந்து நாங்கள் அந்த இலையெல்லாம் கிட்ட தள்ளி போடும்போது அவ்வளோ சந்தோஷம். கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அவங்க ஹெவியாக வந்து சாணி ஸ்மெல்லு. பரவாயில்ல, உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு கொஞ்ச நேரம் அங்கே நின்று பசங்களெல்லாம் பார்க்க வச்சுக்கணும். அது காதில் மாட்டிருக்கு பாருங்கள், அதுதான் அதோட லைசன்ஸ் நம்பர் எல்லோ கலரில் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாடுக்கும் பேர் வேறு இருந்துச்சு. மாடு மட்டும் இல்லை, கோழி, ஆஸ்ட்ரிச்சு, லாமா, செம்மறி ஆடு, மான் இதெல்லாம் இருந்துச்சு. பன்னிலாம் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பன்னி கொரட்டை விடுற சவுண்டு கேட்குறதுக்காக தான் நான் வந்து பேசாமல் இருந்தேன். அப்புறம் இந்த பன்னி இருக்காரு பாருங்க, பின்னாடி இருந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே முன்னாடி வந்துட்டு நான் எதுவும் சாப்பிட கொடுக்க போகிறேன்னு. ஆனால் வந்து இவங்களோட கேட்டுக்கு முன்னாடி போர்டு வச்சுருந்தாங்க எதுவும் சாப்பிட கொடுக்கக்கூடாதுன்னு. அதனால் நான் எதுவும் கொடுக்க முடியல. அவர் வந்து க்யூட்டாக எட்ட கேட்டுகிட்டே இருந்தார் ஏதாவது சாப்பிட கொடுக்குன்னு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் பன்னி கருப்பு கலரில் தானே இருக்கும். நான் இங்கே வந்த பிறகு தான் பன்னி பிங்க் கலரில், ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் இருக்க பன்னியெல்லாம் பார்த்தேன். டிவியில் பிங்க் கலர் பண்ணி போடுறாங்க, அது சும்மா எடிட்னு நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது நிஜமாவே பண்ணி பிங்க் கலரில் இருக்குதுரோ. எந்த அனிமலை பார்த்தாலும் அதோட காதில் பின் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதான் அதோட லைசன்ஸு. இங்கே எல்லாத்தையுமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நாய் வாங்கினாலும் பூனை வாங்கினாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணி இத்தனாம் தேதி பிறந்தது, இந்த அட்ரஸில் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம வீட்டில் வளர்க்கவே முடியும், எந்த பெட்டு வளர்க்குறதா இருந்தாலும். ஹார்ஸ் எல்லாம் வெளியே கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பயங்கர பெரிய ஹார்ஸ், நம்மளை விடவே அந்த ஹார்ஸ் பெருசாக இருக்கும். அதனால நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹார்ஸுக்கு வந்து கண்ணு கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ஃபென்ஸை தாண்டி ஓடி போயிடும், அதுக்காக அது கண்ணை கவர் பண்ணி தான் அதை விட்டுருப்பாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை சூவி.